ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 21st மே இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே. ஆஃப்டர்நூன் 2:30 போல் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை சில்கில் இருக்கு ஃபன்லேண்ட் இண்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நாங்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடணும், எவ்வளோலாம் செலவு பண்ணோம் அப்படின்றது இந்த ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து மாலில் அப்புறம் தீம் பார்க்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். சின்ன பசங்களெல்லாம் இங்கே கூட்டு போனால் நம்ம பர்ஸை காலி பண்ணிட்டு தான் நம்ம வெளியே கூட்டிகிட்டே வருவோம் அப்படின்றதுலாம் நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன பசங்க தான் இந்த மாதிரி கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டீவ் வந்து உள்ள போனதான் அவனும் உட்காந்து எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு இருந்தான். நாங்க யார் யாரெல்லாம் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நானு, ஸ்டீவ், அப்புறம் என் தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட், அப்புறம் உங்க சித்தி பசங்க. நாங்க ஒரு 8 பேர் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 500க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஆனா நாங்க 500 ரீசார்ஜ் பண்ணதான், ஆனா விஆர் கேம் போனதுக்கு அந்த 500 சுத்தமா காலி ஆயிடுச்சு. அந்த பில் கவுண்டர்ல இருக்கவங்க அப்பவே சொன்னாங்க 1000 rupees பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 300 வந்து போனஸா வரும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன எல்லா இடத்துலயும் பார்த்தது தானே, பசங்க தான் விளையாட போறாங்க, நம்ம சும்மா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 500க்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பசங்க கூட சேர்ந்து நாங்களும் எல்லா கேம்ஸும் ஓரளவுக்கு விளையாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் போனது பார்த்தீங்கன்னா இந்த விஆர் கேம் தான். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி வந்து வச்சு கொடுத்தாங்க. பசங்களுமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக, அடல்ட்ஸ்க்கு தனியாக வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு வேற ஏதோ ஸ்விங் மாதிரி ஒன்று வச்சு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சூப்பராக இருந்துச்சு. ரியலாகவே போன மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த ரோலர் கோஸ்டர்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வைப்பாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் டைமும் வந்து. ஆனால் நான் உட்காந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து பழைசே வந்து வச்சு விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு செகண்ட் டைம் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, வேற லெவலாக இருந்துச்சு. செகண்ட் கேம்க்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பேஸ்கெட் பால் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அது. சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல பிடி பீரியட்ல இது மட்டும் தான் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். இந்த ஸ்டோரிஸ்ல நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நந்து டாக்ஸ் மினி ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு ஒரு நியூ எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை மறக்காம அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ஸ்டீவை ட்ரை பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதில் ஐ ஸ்கோரே வந்து 15 இருந்துச்சு. 1 minute டைம் தான் இருந்துச்சு. ஸ்டீவ் வந்து 14 வரைக்கும் போட்டுட்டான். ஜஸ்ட் 1 பாயிண்ட்ல வந்து அந்த ஐ ஸ்கோர் வந்து மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். எங்களுக்கு கார்டை ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு நீங்க விளையாடிட்டே இருங்க, நாங்க போய் வேற எதனா விளையாடுறோம் அப்படின்ட்டு ஸ்டீவும் பசங்களும் போயிட்டாங்க. நீங்க எப்படின்னா போங்க, எனக்கு இந்த கேம் தான் ரொம்ப பிடிக்கும், நான் இதை மட்டும் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் நானும் இதை விளையாடிட்டு இருந்தோம். ஆனா என்னாலே நம்ப முடியல, என்னோட ஸ்கோர் வந்து 114. அப்புறம் ஆச்சரியத்துல இங்கிருந்து கத்தி கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தோம், பாருங்க நான் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என் தங்கச்சி விளையாட ஸ்டார்ட் பண்ணா. அவ பேஸ்கெட்ல போட சொன்னா கேமரா அடிக்க பார்த்துட்டா. நல்ல வேலை அதை அடிச்சு உடைக்கல, ஆனால் அதுக்கும் சேர்த்து நாங்கள் பில் பே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சி இந்த டெடி கேம் விளையாடலாம் அப்படின்னா நான் சொன்ன அப்பவே அவகிட்ட இதெல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஒரு கேமோட முடிக்க மாட்டோம்டி, எத்தனை டெடி வேணும்னு சொல்லி நானே வெளியில கம்மி ரேட்ல வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கேம் 50 rupees என்னமோ. இல்ல நான் விளையாடியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட. இதுக்கு முன்னாடி மேடம் விளையாடினது இல்ல, எடுத்ததெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்கெட்க்கு கொண்டு வரதுக்குள்ள அப்படியே கையை விட்டுட்டா. அது வந்து அங்கேயே கீழே விழுந்துடுச்சு. பொறுமை எதுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமும் விளையாட. அந்த பேஸ்கெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பொம்மை ஒட்டிட்டு இருந்துச்சு, அது அப்படியே தள்ளி விட்டது, ஒரு பொம்மை எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த கேம் மட்டுமே நாங்கள் 3 ரவுண்ட் விளையாடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி 500 ரீசார்ஜ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 500 ரீசார்ஜ் பண்ணோம். அதில் வந்து இப்போ பார்த்த கேம்லாம் விளையாடி முடிச்சதுல காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டீவ் வந்துட்டு அவனுக்கு விளையாடணும் அப்படின்றதுனால பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம், அவங்களே எப்பயாச்சும் ஒரு வாட்டி வராங்க, அவங்களாம் கேம்ஸ்லாம் விளையாடணும் பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி 500 போய் ரீசார்ஜ் பண்ணிட்டான். நாங்கள் 2:30 அந்த மாதிரி உள்ள போனோம். ஆனால் வெளில வர 5:45 கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம், ஆனால் இங்கேயே லேட் ஆனதுனால அங்கேயும் போகவே இல்லை. அப்புறம் அங்கே இருக்க அப்படியே சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம். அப்புறம் இந்த கேம் கிரேசி அனிமல், இதுவுமே சேம் காஸ்ட் 50 or 60 அந்த மாதிரி ரேஞ்ச். வந்து 5 பேர் விளையாடலாம். அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும், crocodile வந்து வெளியே வராம தடுக்கிறதுக்கு. இதில் உட்காந்து எல்லாரும் அல்டிமேட் காமெடி பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா அதில் வந்து ஒரு பட்டன் வந்து ஒர்க் ஆகல, அது தெரியாம அதை ப்ரெஸ் பண்ணி மைனஸ் பாயிண்டா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு கேம் விளையாடணும்.